அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியின் சேனல். இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் காமெடி படமா மலையாளத்தில ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ரிவ்யூலாம் போட்டுட்டு வருது ஒரு படம் தான். இந்த படம் வந்து நம்ம ஊர்லயே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் தான் அடியோஸ் அமிகோ. இந்த டைட்டில பார்த்துட்டு என்னடா இது ஸ்பானிஷ் படமான்னு நினைக்க வேண்டாம். இது வந்து மலையாளத்தில வந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின கதையான ஒரு நல்ல படம். இந்த ஒரு டைட்டிலான அடியோஸ் அமிகோ அப்படின்னா, குட் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த படத்தில் வந்து சூரஜ் வெஞ்சரமுடோ, அப்புறம் ஆசிஃப் அலி, ஷைன் டாம் டாக்கோ இவங்களாம் நடிச்சிருக்காங்க. நகாஸ் நாசர் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபீல் குட் மூவியாக வந்திருக்கு. இந்த படம் எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் தியேட்டர்களில் பார்த்தோம். இந்த படம் தியேட்டர்களில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா போர் அடிக்காமலே போயிடுச்சு. ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவில் மற்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம். நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டருக்கு வரும்போது தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, சூரஜ் வெஞ்சரமுடு வந்து இந்த சுவருங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிற அந்த தினக்கூலி மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாரு. ரொம்பவும் அடித்தட்டு மக்களுக்கான வாழ்க்கை. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பப்போ பணம் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு வாழ்க்கை கடனோட வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. வறுமையோட ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் திடீர்னு அவங்க அம்மா வேற ஊரில் கோட்டை என்ற ஏரியாவில் கேரளாவில் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாங்கன்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அதுக்காக பணம் ஒரு 25,000 ஆப்ரேஷனுக்காக ஹார்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு தேவைப்படுது. இவர் ஏற்கனவே ஊரில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வாங்கிட்டதால் இவர் ஃபோன் பண்ணி கேட்குறவங்கலாம் பணத்தை ஏற்கனவே கொடுத்ததை திருப்பி கொடுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா தட்டி கழிச்சிடுறாங்க. இவர் வாங்கினா டிலே பண்ணுவார், ரிட்டர்ன் பண்ணான்னு சொல்லி. இப்படி ஒரு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ஷைன் டாம் டாக்கோவுக்கு ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு. அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா 10% வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும். அது இல்லாமல் ஒரு பிளாங்க் செக்கு கொடுக்கணும். நீ அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலனா நான் வந்து இப்போ அக்கௌண்ட்டில் போட்டு அதை எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் சரின்னு ஒரு வழியாக ஒத்துக்கிறாரு. ஷைம் டாங்காவும் இவரும் மியூச்சுவலாக ஒத்துக்கிறாங்க. சூரஜ் வெஞ்சரமுடும் சரின்னு அவர் மறுநாள் காலையில் இருக்கிற காசுலாம் செலவுக்கு எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. ஷைம் டாங்காங்க பணத்தோடு வருவாருன்னு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து எதிர்பாராத விதமாக ஆசிஃப் அலி சந்திக்கிறாரு. ஆசிஃப் அலி என்னென்னா ஒரு பணக்காரராக வந்து ஜாலியாக வந்து வரவங்க போகிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. கடையில் டீ குடிச்சிட்டு 50 ரூபா போக மீதி 450 ரூபா டிப்ஸாக கொடுக்குறாரு. அது இல்லாமல் நிறைய பேருக்கு லாட்ரி டிக்கெட் இருக்கிறவங்களுக்கும் அந்த 7,500 கொடுத்து மொத்த லாட்ரியும் வாங்கி அவங்களையும் சந்தோஷப்படுத்துறாரு. இதெல்லாம் சூரஜ் வெஞ்சரமுடு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் கண்டுக்காமல் உட்காந்துருக்கும் போது எதிர்பாராத விதமாக அவர் பக்கத்துலேயே வந்து உட்காடுறாரு. அவரையும் வந்து இவரோட டோனுக்கு கொண்டு வர்றதுக்கு நல்லா ஜாலியாக பேச்சு கொடுக்குறாரு, அறிமுகம் இல்லைனாலும். ஒரு இடத்துல இவர் தயங்கி பேசுகிறாங்க. 2 பேரும் ஓரளவுக்கு அறிமுகமாகி அவரை கம்பல் பண்ணி வாங்க நம்ம ஜாலியாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு சரக்கு அடிச்சுட்டு ஒரு பார்ட்டி பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் வசதியானவருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி அவர் பணம் எல்லாருக்கும் டிப்ஸு 450 ரூபா கொடுக்குறாருலாம் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சரி நம்மளோட வறுமைக்கு இவர்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி அவர் ஊருக்கு வரான்னு சொல்லி இவரும் சம்மதிச்சு அவரோட பஸ்ஸில் ட்ராவல் ஆகிறாரு. அப்படி போகும்போது அவர்கிட்ட கேட்க தயங்கியே அவர் கூட போகிற இடங்கள்லாம் போகிறாரு. இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட ட்ராவல் ஆகிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவரால் அந்த பணத்தை புரட்ட முடியல. அதுக்கப்புறம் ஆசிஃப் அலி என்ன தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவரால் அந்த பணத்தை புரட்ட முடியலன்ற கண்டிஷனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அவரால் புரட்ட முடிஞ்சுதா அந்த பணத்தை. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக நடந்ததா, சூரஜ் வெஞ்சரமுடு அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்றத அயோத்தி படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி ஃபீல் குட்டாக முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா 2 வேறுபட்ட ஸ்ட்ரேஞ்சர்ஸு வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஒருத்தரும் நல்ல வசதியான ஐஃபையாக இருந்துட்டு அன்புக்காக ஏங்குற மாதிரியான 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து புதுசாக இருந்தாலும் பேசி நட்பாகி ஒரு கட்டத்தில் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவங்கள பற்றியான கதைக்களத்தை வந்து இந்த சுமாரான கதைக்களத்தை வந்து நல்ல என்கரேஜிங்காக கொண்டு போயிட்டு நல்ல டென்ஷனோட கொண்டு போயிட்டு சிறப்பாகவே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது ஸ்க்ரீன் ப்ளே நம்மளையும் வந்து ஓரளவு கட்டி போடுது. ஸோ அது இல்லாமல் படத்தில் வந்து கேஸ்டிங் எல்லாமே அருமையாக இருக்குது. முக்கியமாக 2 கேரக்டர் தான். ஒன்று வந்து பணக்கார ஒரு ஆசிஃப் அலி, இன்னொன்று வந்து ஏழையாக வர சூரஜ் வெஞ்சரமுடு நேஷனல் அவார்டு வின் பண்ண ஒரு சிறந்த நடிகர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த ஏழையான அந்த பெயிண்டர் கேரக்டரில் பரித வைக்கிறது, அந்த 25,000 போடுறதுக்கு திணறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு கேட்டு டென்ஷனாக இருக்கிறது. அந்த சமயத்தில் இவர் ஆபத்து வந்தவனா ஆசிஃப் அலியை சந்திச்சுறது, இருந்தாலும் அவரோட தயக்கத்தினால அவர்கிட்ட கேட்காம இருக்கிறது, அவர் கூட ட்ராவல் ஆகிறது, வேண்டாம் வெறுப்பா
அவர் பண்ணுற செயல்களுக்கெல்லாம் வந்து உடன்படுறது அப்படின்னு சொல்லி நடிப்பை வந்து சிறப்பாக அவரோட நம்மளே ட்ராவல் பண்ண வைக்கிறாரு. சிறப்பான நடிப்பு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஆசிஃப் அலி அவருக்கு இந்த படம் சிறப்பான படமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோகுலத்தில் சீதை படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கோடீஸ்வரனா இருப்பார். அன்புக்காக இயங்குவார். அவர் சுற்றி இருக்கவங்களெல்லாம் நம்பாமல் ஒரு அன்புக்காக இயங்குற கேரக்டர். அதே மாதிரியான கிட்டத்தட்ட ஆசிஃப் அலி சித்தரிக்கப்பட்டிருக்கும். அவரும் நல்ல நடிப்பை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு ஆசிஃப் அலி. இந்த பணக்கார வேஷத்தை வந்து அந்த ஒரு மேனரிசம், பாடி லாங்குவேஜ், நடைமுறை பாவனை எல்லாம் அந்த வசதியானவங்க எப்படி இருப்பாங்க, கோடீஸ்வரன்றதெல்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அதனால ஊர் ஊராக ட்ராவல் பண்ணி அவர் மைண்டை ஃப்ரீ பண்ணியிருக்கு. வர கேரக்டர் ஜாலி டைப்பான கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து அனகா, ஷைன் டாம் டாகோ இவங்களும் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஷைன் டாம் டாகோ கேமியோ ரோலை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் சிறந்த நடிகர், நமக்கு ஏற்கனவே தெரியும். நடிப்பில் பின்னி படம் எடுக்கிறாரு. அது இல்லாமல் படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் வந்து சசிகுமார் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற அயோத்தி படம் கிளைமேக்ஸ் மாதிரி அந்த ஒரு ஃபீல் கூட போகுது. லாஸ்ட்டில் தான் 2 பேரும் பேரையே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்ன்னு ஆசிஃப் அலி கூப்பிடுவார், கூட்டுக்காரன்னு சொல்லி சூரஜ் விஜயன் கூட கூப்பிடுவார். அந்த சீன் கடைசியில் அவங்க பேசுகிறது, அது இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபீல் கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. மியூசிக் வந்து ஜாக்ஸ் பிசாய் வந்து பிஜிஎம் நல்லாவே பின்னி பாடம் எடுத்திருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அது இல்லாமல் கோபிசிங் படங்களும் வந்து நல்ல ஒரு எமோஷனலாக இருக்குது, கனெக்ட் பண்ணுது. கேமரா மற்றபடி எடிட்டிங் எல்லாமே நல்லாவே இருக்குது. படம் மைனஸாக இல்லைனா இருக்குது. அது என்னென்னா, ஒரு படம் வந்து 2.25 மணி நேரம் ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படம் அந்த அளவுக்கு படத்தில் ஒர்த் இல்லை. 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம்லாம் ஒர்த் இல்லை. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது, லேகிங்காக போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா திரும்ப திரும்ப இவங்க 2 பேர் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டு அது மாதிரி கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போதைக்கு இது வந்து ஓரளவு நல்லாவே பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் லேகிங் மட்டும் இல்லைனா படம் இன்னும் வேறு லெவலாக போயிருக்கும். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே போகுது. அது ஒரு சின்ன மைனஸாக பார்க்க முடியும். அதில் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே போயிருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து காமெடி கலந்த எமோஷனல் ஃபீல் குட் எல்லாம் கலந்த மிக்ஸ்டு ஒரு ஒரு எமோஷன்ஸ் மிக்சடான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த படம், வித்தியாசமான படம். ஸோ இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான படங்கள் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்காகவும், மலையாள படம்னாலே கொஞ்சம் ஸ்லோ பர்ன் த்ரில்லராக இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஸ்லோ பர்ன் மூவிஸாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரியான இந்த படம் நான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் லேகிங்காக இருக்கும். மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஓரளவு என்கேஜிங்காக போய் ஓரளவு போர் அடிக்காமலே போயிடும். ஸோ அதனால் இப்போ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு சப்டைட்டிலோட. பார்க்கணுன்றவங்க தேட்டர்களில் நம்ம ஊர்லேயும் பாருங்கள் தமிழ்நாட்டில். அப்படி இல்லை வெயிட் பண்ணி பார்க்குறேன்றவங்க ஓடிடியில் வரும்போது இங்கிலீஷ் தமிழ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க அது உங்கள் இஷ்டம் தான், உங்கள் கால் தான். ஸோ இப்போதைக்கு பார்க்கணும் அப்படின்னா வர சுதந்திர தினம் வந்து இன்னும் 2 நாளில் வருது. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி லீவுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னு மலையாள படம் விரும்புகிற தமிழ் ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. ஸோ இப்போ மஞ்சுமெல் பாய்ஸு, பிரேமலு இந்த மாதிரி படங்கள் இந்த வருஷம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு. அந்த மாதிரி மலையாள படம் ஃபீல் குட் படங்கள்லாம் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இவ்வளோ வேண்டாம், எனக்கு டைம் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறேன்றவங்க ஓடிடியில் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இதுதான் இந்த படத்தோட விமர்சனம். வேறு ஒரு திரை விமர்சனம், முன்னோட்டம், அப்டேட்டை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.